முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். திமுகவிற்கு எதிராக கருத்து கூறினால் தமிழர்களுக்கு எதிராக கருத்து கூறுவதைப் போல் சித்தரிக்கப்படுவதாக கூறிய தமிழிசை, 2026 தேர்தலில் திமுகவிற்கு தோல்வி என்பது உறுதி என்றார். திமுகவில் மொத்தமாக எத்தனை தமிழர்கள் இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்பிய தமிழிசை, முதலமைச்சர் சங்க இலக்கியத்தை தெளிவாக சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்றும் பேசினார். முதலமைச்சர் எப்போ பிரதமர் எதையான்னு பேசினாலும் திருச்சி தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் வேற்றுமை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வேறு என்ன பேசினாரு? பீகாரிகள்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு பேசினாரு. தயாநிதி மாறன் என்ன பேசினாரு? பீகாரிகள் எல்லாம் பாத்ரூம் கழுவதான் லாய்க்கு, பாத்திரம் கழுவதான் லாய்க்கு, அவங்களுக்கு அறிவே கிடையாது. பொன்முடி என்ன பேசினாரு? பான் பராக் விற்கிறதா, பான் பீடா விற்கிறது தான் அவங்க தகுதியானவர்கள்னு பேசுகிறாங்க. நம்ம அப்படி யாரையும் குறைச்சி பேசல. அதனால முதலில் பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும். நீதிமன்ற உத்தரவை அறியாமல் சதுப்பு நில பகுதியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியது எப்படி என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக, சூழலியல் அரசு என்று மேடையில் மட்டும் வசனம் பேசும் பொம்மை முதலமைச்சரின் அரசு ராம்சார் நிலத்தையே பட்டா போட்டு விற்க முயற்சிப்பது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டுள்ளது.